அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகுஸு தகனமு வசூமு தஸ்ஹு வசாஃபிரு தஸ்தகுனு. ரவாஹு தபரானி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்ததாக அறிவிப்பு செய்கிறார்கள். நீங்கள் புனித போரில் ஈடுபடுங்கள், மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைவீர்கள். நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், சுகம் பெறுவீர்கள், நலம் பெறுவீர்கள். பயணம் புறப்படுங்கள், வெளியூர் செல்லுங்கள், நீங்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். 3 முத்தான விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். புனித போர்கள் மூலமாக கனிமத் கிடைத்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரிடமிருந்து நிறைய செல்வங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு பக்கம் அவர்கள் உயிர் தியாகம் செய்தாலும் கூட, மறுபக்கம் அதை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய சஹாபிகள் அந்த போர் வீரர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான். 2வது விஷயம், நோன்பு நோற்பது மூலமாக நமக்கு சிஹத் கிடைக்கிறது, உடல் நலம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. வசூமு தஸ்ஹு. 3வது விஷயமாக, நாம் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு தொழில் பண்ணலாம். அதே சமயத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்வதன் மூலமாகவும் நாம் நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அருளுரை பகிர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெளிநாடு பயணம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய இளமை காலத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வணிக பொருள்களை எடுத்துக்கொண்டு ஷாம், சிரியாவுக்கெல்லாம் சென்று அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு திரும்பினார்கள். நல்ல நிகர லாபத்தோடு திரும்பினார்கள் என்கிற தகவலை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த 3 முத்தான விஷயங்களில் நோன்பு பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள் என்றால், ஒரு பக்கம் நோன்பு மூலமாக நமக்கு ஆன்மீக பலம் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் உடல் பலம் அதிகரிக்கிறது. உடலில் பல்வேறுபட்ட வியாதிகள், நோய்கள் இருக்கும். அந்த வியாதிகள், நோய்கள் குணம் பெறுவதற்கு அந்த நோன்பு காரணமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட ஹதீஸுகளில் நோன்பின் சிறப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸ், வல ஹலூஃபு ஃபமி சாயிமி, நோன்பாளியினுடைய வாயின் வாசனை அத்தியபு இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் மனம் கமலக்கூடியதாக இருக்கிறது, வாசனை மிக்கதாக இருக்கிறது. மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரி வாசனையை விட என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இதற்கு என்ன விளக்கம்? நோன்பாளியினுடைய வாயின் வாசனை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாசனை விட கமலக்கூடியதாக இருக்கிறது என்றால் என்ன விளக்கம்? அற்புதமான ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். மசலுதாரி க மசலு ரஜுலின் ஃபி இசாபா வமாஹு சுர்ரத் மிஸ்க். அவரிடத்தில் கஸ்தூரி, அந்த வாசனை வெளிப்படுத்துகின்ற அந்த வாசனை திரவம் இருக்கிறது. அந்த வாசனை திரவம் இருக்குமானால் குல்லுகும் யுஹிப்பு, கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆசைப்படுவார்கள். எஜித ரியஹா, அதனுடைய ஸ்மெல், அதனுடைய வாசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. காரணம், அந்த வாசனை அவருக்கு மட்டும் இருக்காது, ஒரு கஸ்தூரி பையே இருக்கிறது, சுர்ரத்து மிஸ்க். அது வந்து வாசனை வெளியாகி கொண்டே இருக்கும், வாசனை கமழ்ந்து கொண்டே இருக்கும். எல்லோருமே ஆசைப்படுவார்கள், இந்த வாசனையை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இன்ன சியாம அத்தியபு இந்தல்லா, நோன்பும் அல்லாஹ்விடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். மின் ரீஹில் மிஸ்க், மக்கள் அந்த மிஸ்கினுடைய அந்த கஸ்தூரியுடைய வாசனையை பெற ஆசைப்படுகிறார்களே, அதைவிட வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நோன்பாளியினுடைய வாசனை மிகவும் அதிகமானதாக இருக்கிறது என்று விளக்கம் தருகிறார்கள். அப்படியானால் நோன்பாளிக்கான அந்த வாயின் வாசனையினுடைய அந்த கருத்தை நாம் விளங்கி கொள்கிறோம். சாதாரணமாக அந்த ஹதீஸை வெளிப்படையாக பார்க்கிற போது என்ன விளக்கம் என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு உதாரணம் சொல்லி நம்முடைய அறிஞர் பெருமக்கள் விளக்குகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே ஒருவர் கஸ்தூரி பையை வைத்திருந்தார் என்றால் அந்த வாசனை அடைய வேண்டும் என்று
அத்தனை பேரும் ஆசைப்படுவது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளியை அந்தளவுக்கு கௌரவிக்கிறான். நோன்பாளினுடைய வாயின் வாசனை கூட அந்த கஸ்தூரியின் வாசனையை விட மேலானதாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த நோன்பாளி எவ்வளவு கௌரவிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸில் சற்று விரிவாகவே வந்திருக்கிறது. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார். சற்று கவனிக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் 7 வகையான அமல்கள் இருக்கிறது. அமலானி மூஜிபானி, 2 அமல்கள் இருக்கிறதே, 2 விஷயங்களை அவசியமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய முடிவு அந்த மாதிரி அமையும். இன்னும் 2 அமல்கள் இருக்கிறதே, அந்த அமல்களுக்கு ஈடாக கூலிகள் கிடைக்கும், 4 ஆகிவிட்டது. இன்னொரு அமல் இருக்கிறதே, 10 மடங்கு அதற்கு நன்மை கிடைக்கும். இன்னும் ஒரு அமல் இருக்கிறது, 700 மடங்கு நன்மை கிடைக்கும். இப்படியே 7ஆக பெருக்கிக் கொண்டே போகணும், கூட்டிக் கொண்டே போக வேண்டும். கடைசியாக ஒரு அமல் இருக்கிறது, அதற்கான நன்மை என்ன என்பது படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாமாலு இந்தல்லா அஸ்ஸவஜல்ல சபஉன் அமலானி மூஜிபானி வ அமலானி பி அம்சாலிஹிமா வ அமலுன் பி அஷ்ரி அம்சாலிஹி வ அமலும் பி சபாமியா வ அமலுன் லா யஅலமு சவாப ஆமிலிஹி இல்லல்லாஹு அஸ்ஸவஜல். அதற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை படைத்த ரப்பு மட்டும்தான் அறிவான், படைத்த ரப்பு மட்டும்தான் அறிவான் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 அமல்கள் என்ன என்பதை விவரிக்கிறார்கள். எந்த 2 அமல்கள் ஒரு மனிதனுக்கு அது ஒரு அவசியத்தை உண்டாக்குமோ அது என்ன? அந்த 2 அமல்கள், முதலாவது அமல், யார் பரிசுத்தமான இதயத்தோடு ஷிர்க் இல்லாமல் அமல் செய்கிறாரோ அவருக்கு ஜன்னத்து அவசியமாகிவிடும், சொர்க்கம் அவசியமாகிவிடும். யார் அமல் செய்கிறார், ஷிர்கோடு அமல் செய்கிறாரோ அவருக்கு நரகம் அவசியமாகிடும். அவசியம். நம்பர் 2 முடிந்து விட்டது. அடுத்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஒருவர் ஒரு தப்பு செய்தார் என்றால் அந்த தப்புக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தண்டனை கிடைக்கும். ஒரு தண்டனை தான், அது 7ஆக 10ஆக இருக்காது. அது அல்லாஹ்வுடைய கருணையும். ஒரு மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான், இன்னும் அவன் நல்லது செய்யவில்லை, நினைத்தாலே போதும், நினைப்புக்கே ஒரு நன்மை இருக்கிறது, அது ஈடாக கிடைக்கிறது. இது 2 விஷயம் நன்கு கவனிக்க வேண்டும். நம்பர் 3, சரி, அது நன்மையை ஒருவர் செய்து விட்டார் என்று வைத்துக்கொள்கள், 10 மடங்கு நன்மை கிடைக்கிறது, 10. அடுத்து ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார் என்றால் அவருக்கு அந்த தர்மத்திற்கு நன்கு கவனிக்க வேண்டும், 10 மடங்கு நன்மை கிடைக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், 1 திர்ஹம் வழங்கினார் என்றால் 700 திர்ஹம் வழங்கிய நன்மை கிடைக்கிறது. 1 தீனார் வழங்கினார் என்றால் 700 தீனார் வழங்கிய நன்மை, அதான் 700. சற்று கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. கடைசியாக சொன்னார்களே பெருமானார், ஒரு அமல் இருக்கிறது, அதற்கான சவாப் படைச்ச ரப்புக்கு மட்டும்தான், அதுதான் நோன்பு. நாம் புனித ரம்ஜான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளை இரவிலிருந்து சஹர் செய்ய போகிறோமே, அந்த நோன்புக்குண்டான சவாபு இத்தனை மடங்கு தான் என்று சொல்லவே முடியாது. அதற்கு ஈடான மடங்கு என்றோ 10 மடங்கு என்றோ அல்லது 700 மடங்கு வரை என்றோ அதற்கு நாம் வரையறுத்து சொல்லவே முடியாது. அதற்கான அந்த சவாப் இருக்கிறதே படைச்ச ரப்புக்குத்தான் தெரியும். சியாமு லில்லாஹி அஸ்ஸவஜல்ல லா யஅலமு சவாப ஆமிலி இல்லல்லாஹு அஸ்ஸவஜல். அந்த அளவுக்கு அதற்கு பெரிய நன்மைகளை தருகிறான் என்று சொல்லும்போது, அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்தானே, ஐவேளை தொழுக, நோன்பு நோற்க, ஜக்காத் கொடுக்க, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பாக்கியங்களுக்கு மத்தியில் இந்த நோன்புனுடைய பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு தந்தானே, அதை நினைத்து நாம் அல்லாஹுக்கு 1000 நாம் நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்படி 10 மடங்கு நன்மைகளை நாம் அடைய வேண்டுமென்றால் அவசியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக, அவனுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த ஃபரலான நோன்பை நோற்பதற்கு நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 நாட்களும் நாம் நோன்பு நோற்பதற்குண்டான பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.